வணக்கம். நீங்கள் சிவன் சேனலில் இருக்கிறீர்கள். நமக்கு தெரிந்த சிவன் புராணங்களில் வருபவர். ஆனால் இப்போது வரலாற்றின் ஆழத்திற்கு செல்ல போகிறோம். சிவன் என்ற கடவுள் இன்றைக்கு இருந்து 4500 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்ததற்கான ஆதாரம் இன்றைக்கும் இந்திய வரலாற்றில் புதைந்துள்ளது என்றால் நம்புவீர்களா? ஆம், இதுதான் யாரும் பேசாத சிவனின் களப்பயணம் தொடரின் முதல் பகுதி. இன்று நாம் சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஒளிந்திருக்கும் ஆதி யோகியை பற்றி பார்க்க போகிறோம். முதலில் பார்க்க போகிறது பசுபதி முத்திரை. இது சிவன் வாழ்ந்ததற்கான பெரிய ஆதாரமாக விளங்குகிறது. சுமாராக 1928 முதல் 1929 வாக்கில் ஒரு ஆய்வு மேற்கொள்கிறார்கள். இந்த ஆய்வின் போது சிந்து சமவெளியில் உள்ள மொஹஞ்சதாரோ என்ற இடத்தில் ஒரு முக்கியமான விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுதான் இந்த சிறிய பசுபதி முத்திரை. இந்த முத்திரையில் ஒரு உருவம் யோக முத்திரையில் அமைந்திருக்கிறது. இந்த உருவத்தை சுற்றி 4 வகையான விலங்குகள் அமைந்திருக்கின்றன. இந்த விலங்குகள் என்னன்னா, புலி, யானை, காண்டாமிருகம், எருமை போன்ற 4 விலங்குகளோட முத்திரை அதில் பதிக்கப்பட்டிருக்கு. இந்த முத்திரையை கண்டுபிடித்த ஆய்வாளர்கள் இந்த உருவத்தை சிவன் என்று சொல்கிறார்கள். ஏன்? உங்களுக்கு புரியும்படி நான் விளக்கமாக சொல்கிறேன், கேட்ச் பண்ணிங்க. சமஸ்கிருதத்தில் பசு என்ற சொல் விலங்காக கருதப்படுகிறது. அப்போது அதில் பதி என்ற சொல் தலைவனாக கருதப்படுகிறது. அப்போது இரண்டையும் சமஸ்கிருதத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விலங்குகளின் தலைவன். விலங்குகளின் தலைவன் என்பது சிவனின் ஆயிரக்கணக்கான பேர்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஆக 4500 ஆண்டுகளுக்கு முன்பே இந்திய மக்கள் விலங்குகளுக்கெல்லாம் தலைவரான ஒரு கடவுளை, அதாவது சிவபெருமானை வணங்கியிருக்கிறார்கள் என்பது இதன் மூலம் நமக்கு தெளிவாக தெரிகிறது. இப்போ நம்ம சிவனும் ஆதியோகியும் பற்றி பார்ப்போம். இந்த முத்திரையில் உள்ளவர் ஏன் சிவனாக பார்க்கப்படுகிறார் என்பதற்கான இன்னும் ஒரு ஆதாரமும் உண்டு. இந்த உருவமானது சாதாரணமாக அமரவில்லை. இது கால்களை மடித்து கைகளை முழங்கால் மீது வைத்து ஆழமான தியான நிலையில் அமர்ந்திருக்கிறது. நமக்கு தெரியும், சிவன்தான் ஆதியோகி, அதாவது யோகத்தை கண்டறிந்த முதல் குரு என்று நமக்கு தெரியும். இந்த முத்திரை சிவனின் யோகி உருவத்தை மிக தெளிவாக காட்சியளிக்கிறது. அதனால்தான் இதை சிவனின் ஆரம்ப கால உருவம் என்று ஆய்வாளர்கள் உறுதி செய்கிறார். ஆக இன்றைக்கு நம் லிங்க வடிவில் அல்லது நடராஜ வடிவில் பார்க்கும் சிவபெருமான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மாபெரும் யோகியாகவும் இயற்கையின் தலைவனாகவும் வணங்கப்பட்டிருக்கிறார். இத்தகைய பெரிய வரலாறு சிவன் என்ற கருத்துக்கு பின்னால் உள்ளது. இந்த தொடர் இங்கே முடியவில்லை. அடுத்த பகுதியில் பயங்கரமான கடவுளான ருத்ரன் எப்படி வேத களத்தில் மங்களகரமான கடவுளான சிவனாக மாறினார் என்று பார்க்கலாம். அதுவும் சுவாரஸ்யமான ஒரு ரகசியம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க, உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். சிவன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து இந்த அரிய வரலாற்று தொடருடன் அடுத்த பகுதிக்கான காத்திருங்கள். நன்றி. ஓம் நம சிவாய.